சொன்னாலும் என்ன நடந்தாலும் காசு பணம் கொடுத்தாலும் உயிரை போனாலும் யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் காசு பணம் கொடுத்தாலும் உயிரை போனாலும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்றென்றுக்கும் எப்போதுமே விட்டு கொடுக்கவே மாட்டேன் சாமி நம்ம சாமி பெரியவர் என்னோட சாமி.
ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். இயேசு எங்க பிறந்தார்? பெத்லகேமில். இன்று எங்க பிறந்து இருக்கிறார்? எங்கே? இங்க. இங்க இல்லையா? வெரி குட், வெரி குட். நம்மளுடைய உள்ளத்தில், நமது மனதில் இங்கே இந்த பள்ளியில் நாம் இருக்கின்ற வசிக்கின்ற இல்லங்களில், ஊர்களில், மாவட்டங்களில், நம் நாட்டில் அப்படித்தானா? அந்த இயேசுவை வரவேற்க நமது உடலையும் உள்ளத்தையும் எப்படி வைத்திருக்கணும்? சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கணும் அப்படித்தானா? நாளைய தலைமுறை நீங்கள் வளர்த்துள்ளது அப்படித்தானா? திண்டுக்கல் மாவட்டம் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், இந்தியா நல்லா இருக்கணும். அது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கணும். அதனால சாதனை படையுங்கள் மாணவர்களே. ஒரு சின்ன உங்களை நினைத்த போது வந்த ஒரு சிறு கவிதை. கடவுளை நாம் காண விரும்பவில்லை, கைபேசியில் அதிகம் காண்கிறோம். நண்பர்களோடும் உறவுகளோடும் வார்த்தையில் பேசாமல் வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம். பறந்து விரிந்த உலகில் பட்டாம்பூச்சியாய் மின்மினி பூச்சியாய் விளையாடாமல் மின்காந்த அலைப்பட்டியில் மயங்கி கிடப்பதால் உடற்பயிற்சியை மறந்து, உடல் நண்பர்களோடு விளையாட மறந்து, பல நேரங்களில் நமது ஆரோக்கியமான பழமை உணவுகளை மறந்து மின்மினி பெட்டியில் மின்னும் துரித உணவுகளை விட்டுவிடுவோம். மரங்களை நடுவோம், நல்ல காற்றை சுவாசிப்போம். நண்பர்களே, கைபேசி உலகத்தை விட்டு நேரடியாக உலகத்தை பார். கைபேசி உலகத்தை விட்டு நேரடியாக உலகை பார். நண்பர்களோடு ஓடி ஆடி விளையாடு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நாளைய உலகம் நமதே. Get ready by today. So இறை ஆசி நம்மில் செயலாற்ற இந்த 2021 கிறிஸ்து பிறப்பு நம்மில் சங்கமிக்கட்டும். புது வருடம் 2022 இனிமையாக வருடமாக இருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.